சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 28ஆம் தேதி. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம். மன்னித்து பின்மாற்றம் அடைந்தவர்களை நற்குணத்தோடு கிருபையோடும் தேவன் அரவணைப்பது போல நாமும் செய்யும்போது இதே நிலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான முன்மாதிரியாக நாம் இருக்க முடியும். அவர்களின் சாட்சியை கெடுத்து அவர்களை கடுமையாக கண்டித்து வெறுப்பதை விட அன்பான அனுதாபத்தோடு கண்ணீரோடு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்புடனும் மனத்தாழ்மையுடனும் அவர்களிடம் அணுகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். மேலும் அவர்களை மீண்டுமாக தேவனிடத்தில் கொண்டு வர நாம் முயற்சிப்போம். கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். பல நுட்பமான வழிகளில் பிசாசு விசுவாசிகளின் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வர முயற்சிக்கின்றான் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் பலமாக சோதிக்கப்படும் போது பலர் வீழ்ந்து போகிறார்கள். பின்னர் அவர்கள் மற்ற விசுவாசிகளால் கண்டனம் செய்யப்பட்டு கைவிடப்படுகிறார்கள். சிலர் அவர்களை வெறுக்கிறார்கள், அவிசுவாசிகளும் அவர்களை வெறுக்கிறார்கள். ஆனால் நம்முடையவர்கள் பின்மாற்றம் அடைவதை கண்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் எப்படி பொறுமையாக காத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். நாம் ஆதி அன்பை இழந்தபோது நம் தேவையை எவ்வாறு அவர் பூர்த்தி செய்தார், நாம் அவரிடம் திரும்புவதற்கு அவர் எவ்வளவு அருமையாக உதவினார், எவ்வளவு அன்பான வரவேற்பு கொடுத்தார் என்பதை நினைவில் கொள்வோம். இதனால் நாமும் அவர்களுக்கு உதவ முயற்சிக்காமல் இருக்க முடியாது. நாமும் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்போம். அவர்களை மீட்டெடுக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். சொந்த அனுபவத்தில் பலமுறை வீழ்ந்தவர்கள் திரும்பி வருவதையும் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த பின் அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவதையும் நாம் பார்க்கின்றோம். மற்றபடி அவர்களை நியாயந்தீர்த்து கண்டனம் செய்தால் அவளுடைய இருதயம் கடினமாகவும் மேலும் மேலும் கடினமாகவும் மாறுகின்றது. பின்வாங்கிய சகோதர சகோதரிகளிடமும் நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். அவருடைய சீஷன் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வீழ்ச்சிக்கு முன்னும் பின்னும் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதற்கு நம்முடைய கர்த்தரின் உதாரணம் நம்மிடம் இருக்கிறது. சேவல் 2 முறை கூவதற்கு முன்பு பேதுரு எப்படி 3 முறை மறுதலிப்பான் என்பதை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகையால் அவர் அன்புடன் அவனை எச்சரித்தார். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் காரணமாகவே பேதுரு மீட்கப்பட்டான். பேதுரு அவரை மறுதலித்தாலும் அவர் இன்னும் அவனை விசுவாசித்தார். மேலும் வீழ்ச்சியடையக்கூடிய தனது பலவீனமான சகோதரர்களுக்காக அவன் ஜெபிப்பான் என்று கர்த்தர் சொல்லியதை பார்க்கின்றோம். கர்த்தர் பேதுருவை தம்முடைய கடைசி செய்தியில் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 முதல் 17வது வசனம் வரை நாம் திரும்ப ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற இந்த வார்த்தை 3 முறை சொல்லப்படுகிறது. புதிதாக பிறந்து கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருப்பவர்களும் தங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்து ஆவிக்குரிய ரீதியில் வளராமல் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு கூடுதலான கவனிப்பு தேவைப்படும் என்பதை அவர் அறிந்து இவர்கள் சுமந்து பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய ரீதியில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவ கர்த்தர் வெவ்வேறு நபர்களை பயன்படுத்துகின்றார். ஆகவே நமது உடன் விசுவாசிகள் பலவீனமாகவும் தோல்வியுற்ற வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருப்பதை கண்டால் நம்முடைய ஜெபங்களில் ஐக்கியத்தில் மற்றும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்துவதன் மூலம் அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் உயர்த்த நாமும் உதவ வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.